இனிமேல் பற்றி எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் விசில் யாராவது அடிச்சா, கையால வச்சு அடிச்சா கூட மத்த கட்சியில விசில் அடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல விசிலுடைய சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கு. அது யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க நீங்க எல்லாரும் அவரு அர்ஜுன் தர்கே அண்ணன் செங்கோட்டையன் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்னாலும் கூட்டணி யார் ஒன்னாலும் வச்சுங்க, எங்க தலைவர் தான் தமிழக முதலமைச்சராக இன்னும் 2-3 மாதத்தில் தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி பதவி வகிப்பார். அதனால எதை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவர் தளபதியே முன்ன வந்து உங்களுக்கு நிற்பார் என்பதை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு ஒன்று என்றால் தமிழக வெற்றி கழகமும் இங்க இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஐயோ நாடா இன்னொரு கட்சி வந்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமோ எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பயப்படவே வேணாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல்ல எப்படி மாநாடுக்கு முன்னாடியே வந்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களோ, ஓட்டு போடுவதற்கு விடிய காலை 4 மணிக்கே வந்து விடுவார்கள் என்பதை தெரிவிக்கின்றனர். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அன்றே உங்களுக்கு காலை தெரிவிக்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, ஆதவ சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலையும் அது அமைச்சர் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் சரி, அங்க 2 பேர் 3 பேரு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோன்றதுல தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்பத்திய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வீட்டிலையும் நம்மளுடைய சின்னம் விசில் தான் சத்தம் இயந்து கொண்டிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டுல 12,498 கிராமம் சுமார் இருக்கிறது. அந்த 12,408 கிராமத்திலையும் ஒரு நாள் கூட ஆகுதுங்க, அத்தனை கிராமத்திலும் விசில் சின்னம் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கட்டமைப்பு இல்லைன்னு உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. கட்டமைப்பு இல்லைன்னா 1,220,000 பேரு அனௌன்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்துட்டோம். 1,00,000 அடுத்து அனௌன்ஸ் பண்ண விட்டோம். இன்னைக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் இன்னும் 1,00,000 அனௌன்ஸ் பண்றோம். எல்லாமே மொத்தமே 3,42,827 பேருக்கு பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அந்த 3,00,000 பேர் 42,000 பேரும் நீ சும்மாவே வாயில சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, வா, ஒரே நிமிஷத்துல உனக்கு செல் நம்பரோட தான் எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே நாங்க பிரஸுக்கு கொடுக்கும் போது அத்தனை பேருடைய எல்லா விவரத்தோட தான் நம்ம வந்து கொடுக்கிறோம். அதனால எல்லாருமே அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எப்படியாவது போய் இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம் நினைக்கிறாங்க. எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை காட்டினாலே போதும், தானா அந்த விசில் சத்தம் தானா விசில் சொன்ன உடனே விசில் சத்தம். நீங்க வேற எந்த சின்னமா இருந்தாலும் சின்னத்தை தாங்க எடுத்து காட்ட முடியும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க மனசால எங்க வாய் முழுக்க விசில் சத்தமா தான் இருக்குதுன்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க எதை பற்றியும் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க அரசாங்க வேலையில் இருப்பீர்கள். மற்றவங்க மாதிரிலாம் தினந்தோறும் இந்த அறிக்கை கொடுக்கறது, தினந்தோறும் அது சொல்றேன் இதை சொல்றேன்றதெல்லாம் தலைவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. எது செய்ய முடியுமோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்து தான் எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர். தினந்தோறும் நம்ம வார்த்தை காட்டணும்,
தினந்தோறும் நான் லைவ்ல இருக்கணும், தினந்தோறும் நான் தான் இன்னைக்கு என்னைய சுத்தி தான் அரசியல் இருக்கணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் மத்தவங்களுக்குங்க. ஒரே ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் பேசினா அது 10 மாசத்துக்கு அந்த பேச்சு தான் இருக்குன்னா அது தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால எல்லாரும் எதோ சொல்லுவாங்க, எதோ போவாங்க. எதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு இருக்கிறது இன்னும் 50 நாள் 60 நாள் தான். கடினமான உழைப்பு நமக்கு தேவை. எப்படியாவது தளபதி அவருடைய சின்னம் விசில எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருக்கு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம போய் வீடு ஏறி படி ஏறி ஓட்டு கேட்கறது தான் மரியாதை. அதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நீங்கள் இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க அதையெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்களை நம்பி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்க வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு தேவையான பதவிகளை மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் குறுகிய காலம், இன்னும் 50 நாள் 60 நாள் தான் இருக்குது. நம்ம ரொம்ப திரும்பவும் சொல்றேன், கடுமையா உழைக்கணும். நமக்கு எல்லாரும் ஓட்டு போட தயார், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அந்த ஓட்டை பத்திரமா எடுத்துன்னு வந்து சேர்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எப்போதும் நாங்கள் சொல்லிக் கொள்வது எல்லாம் எங்களுடைய குடும்பம், தளபதியுடைய குடும்பத்தில் நீங்கள் இன்று வந்து சேர்ந்து விட்டீர்கள். நாங்கள் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.